அட பாவிகளா! இன்னைக்கு ஏலத்துல கேகேஆர் கூட கேம்ரான் கிரீன்காண்டி கடைசி வரைக்கும் இப்படி மல்லு கட்டி அவரை ஏலத்துல எடுக்காம விட்டுட்டீங்களேப்பா. இப்படி நம்ம சிஎஸ்கே பார்த்து சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு மினி ஏலம் ஆயிப்போச்சுங்க. இன்னைக்கு மினி ஏலத்துல கேம்ரான் கிரீன் பேரை சொன்னவனே யாருப்பா இவரை எடுக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமா இருந்துச்சுங்க. எந்த டீம் இவரை ஃபர்ஸ்ட் கேட்பாங்கன்னு பார்த்தா மும்பை நக்கலா அவங்க கிட்ட இருக்கிறதே 2.5 கோடி சொச்சம். அதை வச்சுட்டு நாங்க பிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கையை தூக்கி காமெடி பண்ணாங்க. அதுக்கப்புறம் ராஜஸ்தானும் கேகேஆரும் மாத்தி மாத்தி மல்லு கட்டினாங்க. ராஜஸ்தானே சும்மா சொல்லக்கூடாதுங்க. அவங்க கையில 16 கோடி வச்சுக்கிட்டு கேம்ரான் கிரீனை எடுக்கிறதுக்கு 13 கோடி வரைக்கும் அவங்களும் பிட் பண்ணி பார்த்தாங்க. ஆனா கேகேஆர் விட்டா பாடு இல்லை, நான் மல்லு கட்டிட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி மல்லு கட்டினாங்க. 13 கோடிக்கு மேல போனவனே எப்பா போதும்பா எனக்கே பர்ஸ்ல கம்மியா தான் இருக்குன்னு சொல்லிட்டு ராஜஸ்தான் அந்த பிட்ல இருந்து வெளியே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கடைசியில விநாயக் அப்படின்ற மாதிரி நம்ம சிஎஸ்கே கேகேஆர் கூட கடைசி வரைக்கும் போட்டி போட்டாங்க. சிஎஸ்கேவும் 25 கோடி வரைக்கும் பிட் பண்ணாங்க. இதை பார்த்தவொடனே நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா எப்படியாவது சிஎஸ்கே எடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் கேம்ரான் கிரீனு ரிஷப் பண்ணிட்டே பீட் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனால் கேகேஆர் பார்த்தீங்கன்னா 25.20 கோடிக்கு கேம்ரான் கிரீனை பிட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சிஎஸ்கே என்ன நினைச்சாங்கன்னு தெரில, நமக்கு போதும்பா இதுக்கு மேலாம் நம்ம காசு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களும் பிட்ல இருந்து ஒதுக்கிட்டாங்க. இதனால கேகேஆர் 25.20 கோடிக்கு கேம்ரான் கிரீனை எடுத்தாங்க. ஆனால் உண்மையிலே இது கேகேஆருக்கு நல்ல பை அப்படின்னு தாங்க சொல்லணும். ஆனால் இவங்க இவ்வளோ காசு கொடுத்து எடுத்தனால இப்போ பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே கிட்ட தான் பர்ஸில் அதிக காசு இருக்கு. அந்த காசை வச்சுட்டு எந்தெந்த பிளேயர்ஸை சிஎஸ்கே தட்டி தூக்குறாங்க அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம்.